எல்லோரும் வந்து குலோப் ஜாம் வாங்கி சாப்பிடுவோம். பட் வந்து ஒரு 4 தான் இருக்கும். பட் வந்து அந்த சீனி தண்ணி இருக்குது பாருங்கள், அது வந்து நிறைய இருக்கும். ஸோ அது வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் வேஸ்ட் ஆயிரும். இந்த 4 குலோப் ஜாம் சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த சீனி தண்ணி எவ்வளோ தான் வச்சு சாப்பிட்டாலும் பேலன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ வந்து அது வேஸ்ட் ஆகாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப சின்சியராக யோசித்து இந்த ஒரு ஐடியா கண்டுபிடிச்சேன். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி வந்து சும்மா ஒரு ராவா உள்ள ஒரு கேக்கு, அப்படி இல்லைன்னா வந்து ப்ரெட்டு, இல்லைனா சரி ப்ரெட்டு பன்னு இந்த மாதிரி கேக்கு, இது மாதிரி வந்து ஸ்பாஞ்ச் கேக் இருக்குது பாருங்கள், இது மாதிரி எதையாவது போட்டு அதுக்கெல்லாம் அப்படி கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஊறினாவே போதும். 1 நிமிஷம் கூட வேணாம், உள்ளே போட்டோன்னே நல்லா ஊறிடுது. அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது மாதிரி யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் நம்மளோட வீடியோ பிடிச்சதுன்னா கொஞ்சம் மறக்காமல் வந்து வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி ஏதாவது வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். ஓகே கைஸ், பாய், see you.